இப்போ நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான 3D வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ல வெறும் சிம்பிளான வெறும் 3 ஸ்டெப்ல உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது அதாவது மொதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்க எடிட் பண்ண போற இமேஜ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட இமேஜ் இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆப் சைஸில் இருக்க இமேஜஸை நாம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண போறோம். அதாவது ஃபுல் ஸ்க்ரீனில் எடிட் பண்ணி எடுக்க போறோம். இதைத்தான் நாம எப்படி மொதல் ஸ்டெப்ல பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கடுத்து இதுல இருந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி எப்படி கட் பண்ணுறதுன்றது நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் பார்த்தீங்கன்னா இந்த ஹைபிக் அப்படின்ற இந்த ஆப் தான். இந்த ஆப்போட லிங்க்கு, இந்த ஆப்பை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இமேஜை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4ஆவதாக அட்ஜஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த கிராப் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேலே, ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி சைடில் எக்ஸ்ட்ரா நம்மளை தவிர மீத எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிராப் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு கிராப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஏஐ எக்ஸ்பேண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் இந்த ப்ராம்ப்டில் எதுவுமே டைப் பண்ணலாம் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த கீழே இருக்க ஜென்ரேட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான் ஒர்க் ஆகும். உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு எப்படி இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேகமாக வந்துடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு இது வந்து ரெடி ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி லோட் ஆகியிருக்கா. இந்த மாதிரி ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இதில் நமக்கு தேவையானதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வச்சு தான் நான் மேக்ஸிமம் என்னோட ஃபோட்டோஸ் எல்லாமே எடிட் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்குன்னு தனியாக வந்து வீடியோஸ் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது இந்த மாதிரி ஒரு இதில் எக்ஸ்பேண்ட் ஆகி வந்திருக்கா. இந்த மாதிரி நமக்கு 3 செட் ஆஃப் இமேஜஸ் வந்து வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி 3 வந்திருக்கும். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் இந்த கீழே இருக்க அப்ளை கொடுத்து ஃபஸ்ட்டு இந்த இமேஜை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கீழே டிக் ஆப்ஷனை டச் பண்ணிட்டா மேலே ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுத்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம எடிட் பண்ண போகிற இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. இந்த இமேஜ்லேருந்து நம்மளை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன சர்ச் பண்ணுறேன்னா பேக்ரவுண்ட் ரிமூவர் ஹெச்டி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவர் ஹெச்டின்னு டைப் பண்ணணும். இல்லை ஃபஸ்ட் எடுத்து ஒரு வெப்சைட் வருது, அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அப்லோட் இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஜஸ்ட் அதை டச் பண்ணி அதில் போய் நீங்கள் இந்த இமேஜ் இந்த அப்லோட் இமேஜ் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் தான் இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த இமேஜை செலக்ட் பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு அந்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி இமேஜை வந்து கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதே ஸ்டெப்லேயே நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜையும் கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ நமக்கு தேவையான இமேஜ் பிஎன்ஜி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து அதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டு, அந்த ஃபாண்டே நம்ம குரோம்லேயே தான் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இப்போ குரோம் ப்ரௌசருக்கு பதிலாக அதவே நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல டாப் ஃபாண்ட் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல் த நியூ ஃபாண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் வரும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அதுக்கு நேராக இருக்க அந்த டவுன்லோடு கொடுத்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஈஸியாக வந்து நம்மளோட இமேஜை வச்சு ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதுக்கு அடுத்து இதெல்லாம் வச்சு நாம் எப்படி வீடியோவை ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் தேவை. ஸோ அந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனால் அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் வந்து இருக்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே, அதாவது அந்த எடிட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு ஃபாண்டு எல்லாமே நான் இப்போ எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லியாச்சா. இப்போ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் நீங்கள் வந்து ஃபாண்டை தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா இப்போ இந்த கீழே இருக்க ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை டச் பண்ணி இந்த எடிட் டெக்ஸ்ட் போங்க. போயிட்டு இந்த மேலே இருக்க ஃபாண்டு பக்கத்தில் இருக்க ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்றக்குள்ளே போனீங்கன்னா இதில் இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணி இந்த இன்புட் ஃபாண்ட் அப்படின்ற கொடுத்தா உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இதில் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஃபைல் மேலே, அதாவது அந்த ஃபாண்டு மேலே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணாலே போது ஈஸியாக வந்து ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஃபாண்டை நீங்கள் ஒன்றா மூவ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த ஃபாண்டை ஒரு டெக்ஸ்ட்டுக்குமே நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரினா அந்த ஃபாண்ட் வந்து ஆட் ஆகிடும். இப்போ நமக்கு ஃபாண்டு ஆட் ஆகிடுச்சு, எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. இனி நாம் எடிட் பண்ண போகிற இமேஜை தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோன்னா அதில் தான் நம்ம இமேஜை ஆட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணுங்கள். டச் பண்ண இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நாம் கட் பண்ணாமல் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கும் போதில் இமேஜ் அந்த ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க இந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த இமேஜை டச் பண்ணி அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி
இந்த ரெண்டாவது இருக்க டூப்ளிகேட் லேயர் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆயிடுச்சா. டூப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் இப்போ மேலாப்பில் இருக்க பதிலாக அந்த லேயரை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் மறுபடியும் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த இமேஜ்லேருந்து நம்ம பேக்ரவுண்டை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இந்த பிஎன்ஜியை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். அதில் வந்து பிஎன்ஜி வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த பிஎன்ஜியை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே மேலே இழுத்துக்கிட்டே வாங்க. இது எங்கே வரைக்கும்னா கரெக்டாக அந்த அதுக்கு நிறைய 3D ஆப்ஷன் இருக்குது பதிலாக அதுக்கு கீழே, அதாவது நம்மளோட இமேஜுக்கு கீழே அந்த டெக்ஸ்ட் எல்லாமே போகணும். ஸோ அந்த அளவுக்கு இழுத்துக்கிட்டு வாங்க. இழுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் ஈஸியாக செட் பண்ணியாச்சா. இதே மாதிரி அடுத்து மீதம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு அதே இமேஜ், இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரே இமேஜ் தான். ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் லேயர் கொடுத்துட்டு இப்போ மேலாப்பில் இருக்க லேயரை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல அந்த பிஎன்ஜி மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதையும் கரெக்டாக அதே மாதிரி அந்த பிஎன்ஜி என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த 3D ஆப்ஷனுக்கு கீழே மட்டும் கொண்டு வந்து செட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நீங்கள் செட் பண்ணாலே போதும். ஸோ ஒரு சில இடத்துல மட்டும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலேயே நமக்கு, அதாவது நம்மளோட இமேஜுக்கு மேலேயே வந்து அந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ப்ரிவியூவை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் டூப்ளிகேட்டு ஜஸ்ட் இது ஒரு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ மேலாப்பில் இருக்க லேயரை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணதுமே நமக்கு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே பிஎன்ஜியை செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு இப்போ இதெல்லாம் பார்த்தா நம்மளோட ஃபேஸை வந்து மறைக்குதா. இந்த மாதிரி மறைக்காமல் இருக்கிறது தான் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த கேமரா ஆப்ஷனுக்கு கீழே கொண்டு வந்து இப்படி வச்சுட்டா அந்த டெக்ஸ்ட் எல்லாமே நம்மளோட ஃபேஸுக்கு பேக்கில் போயிடும். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணால் வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த இடத்துல நாம் கட் பண்ணாமல் இருக்க நம்மளோட ஒரிஜினல் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜை ஜஸ்ட் ஒரு டூப்ளிகேட் மட்டும் எடுத்துட்டு மேலாப்பில் இருக்க அந்த இமேஜை கலர் அண்ட் ஃபில். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி இதில் நமக்கு பேக்ரவுண்டை மட்டும் கட் பண்ணி வச்சிருக்க அந்த பிஎன்ஜியை செலக்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட இமேஜஸ்க்கு மேலே இருக்கட்டும். இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட பிஎன்ஜியை மேலே கொண்டுட்டு போனால் அப்படிலாம் தேவையில்லை. ஸோ இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரியே லாஸ்ட் இருக்க ரெண்டுலையுமே நீங்களாக வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். நான் பண்ணியிருக்க மாதிரியே ப்ரிவியூவில் பண்ணியிருக்க மாதிரியே நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா நான் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து இல்லை நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.